வணக்கம், நான் டாக்டர் கீதா மத்தாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இடுப்பு வலி பற்றி பேச போகுது. நம்மளெல்லாம் இடுப்பு இருந்தால் கூட அதை பற்றி கேரே பண்ண மாட்டேன். சரி, ஒரு இடுப்பு நம்ம தலை பிடிக்குது, நடக்குது, உட்காருது, நிற்குது. ஆனால் திடீர்னு அது வலி கொடுக்க ஆரம்பிக்கும்போது தான் அதை பற்றி யோசனை பண்ணுறது. 30 வயசுக்கு மேலே 100 பேர் எடுத்தால் 20 பேருக்கு இடுப்பு வலி எப்போ ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கும். அது ஏன் வருதுன்னா, அதுங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணதில்லை. ஆஃபீஸ் போகுது, ஸ்கூல் போகுது, வந்து உட்காருது, அதுக்கப்புறம் டிவி பார்க்குது, செல்ஃபோன் பார்க்குது, ஐபேடு, சினிமாஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம உட்கார்றது விதியே சரியில்லை. வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம இடுப்புக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடும். இப்போ சின்ன பசங்களுக்கு கூட இதே காரணம்னால இடுப்பு வலி வர ஆரம்பித்தாச்சு. முதல்லலாம் அது 30 வயசுக்கு மேலே தான் வரும். இப்போ சின்ன பசங்களுக்கு கூட வருது. அதுங்களும் ஸ்கூலுன்னு வந்து செல்ஃபோனும் டிவியும் விளையாடுறதில்லை, ஒரு எக்ஸசைஸ் பண்ணதில்லை. இப்போது கர்ப்பமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய வயிறுனால இடுப்பு வளையுது. அந்த டைம் ஆன்டினேட்டல் எக்ஸசைசஸ், பிறந்த பொறுப்பாடு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா இடுப்பு வீக் ஆகிட்டு லைஃப் லாங் ஒரு இடுப்பு வலி இருக்கும் கர்ப்பம் லேடிஸுக்கு. ப்ளஸ் அந்த டைம் ரிலாக்ஸுன்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. அது ஃபுல் இடுப்பு லூஸ் பண்ணதுக்கு, குழந்தை பிறகுறதுக்கு லூஸ் இடுப்பு தேவை. அந்த ஹார்மோன்னாலே கூட வலி வரும். இப்போ வெயிட்டு தூக்குது, ஜனங்கள் மூட்டை தூக்குது, அதுங்களுக்கு இடுப்பு வலி வரும். திடீர்னு அந்த மூட்டை தூக்குது, அவளுக்கு வழக்கம் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்குனா இடுப்பு வலி வரும். மனுஷன் சும்மா இருக்க மாட்டேன், பக்கெட் தண்ணியோ வேறு ஏதோ தூக்கும். திடீர்னு பழக்கமே இல்லாத தூக்குனா பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுட்டு அந்த ஆளுக்கும் இடுப்பு வலி வரும். இப்போது நம்மளோட இடுப்புக்கு சின்ன சின்ன எலும்பு இருக்குது. அந்த எலும்பு நடுவில் வாஷர்ஸ் இருக்குது. வயசு ஆக சொல்ல அந்த வாஷர் ஸ்டிஃப் ஆகுது, டேமேஜ் ஆகுது, வளையது கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் இடுப்பு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இடுப்பு வலி வந்தால் ஒரு வாரம் தானாக அது சுமார் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரெஸ்ட் எடுக்கணும், ஆனால் ஜாஸ்தி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஜாஸ்தி ரெஸ்ட் எடுத்தால் அந்த இடுப்பு நேர பிடிக்குது, சதையெல்லாம் வீக் ஆகிட்டு இடுப்பு வலி ஜாஸ்தி ஆகும். அப்போ இடுப்பு வலி ரெஸ்ட்டு, இனி கொஞ்சம் ஜாஸ்தி இடுப்பு வலி, இனி கொஞ்சம் ஜாஸ்தி ரெஸ்ட். வலி மாத்திரை சாப்பிடலாம். லினமெண்ட்டு ஆயின்மெண்ட்டு இடுப்புக்கு தடவிட்டு ஐஸோ சூடு தண்ணி வைக்கலாம். லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணணும். ரெஸ்ட்டு ஜாஸ்தி எடுத்தால் இடுப்பு வலி ஜாஸ்தி தான் ஆகும். ஒரு வாரத்துக்குள்ளே இந்த இடுப்பு வலி சுமார் ஆகலைன்னா டாக்டரை போய் பார்க்கணும். ஆனால் ஒரு வாரம் எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஜுரம் இருந்தால், ரெட் கலர் இருந்தால், கை கால் மரத்து போயிடுச்சுன்னா, ஊசி குத்துறது மாதிரி ஏதோ கைக்கோ வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போகணும். சில டைம் இடுப்பு வலி இடுப்புலேருந்தே இருக்க மாட்டேன், கிட்னிக்கு கல் இருந்தால் இடுப்பு வலி வரலாம். ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்து தைலம் தடவி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், அந்த கல் பெருசாகிட்டே இருக்கும், கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இப்போது இடுப்பு வலி வந்த பிற்பாடு ஒரு வாரத்துக்குள்ளே அது சுமார் ஆகலைன்னா டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், கொஞ்சம் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. நிறைய வாட்டி இந்த டெஸ்ட் எல்லாம் முடித்த பிற்பாடு இந்த இடுப்பு வலிக்கு எந்த காரணமும் கண்டுபிடிக்க மாட்டேன். 60% 100 பேருக்கு இடுப்பு வலினா 60 பேருக்கு காரணமே இருக்க மாட்டேன். இடுப்பு வலிக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணணும், எக்ஸசைசஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், ரன்னிங், அந்த மாதிரி ஹார்ட் எக்ஸசைஸ் இல்லை, ஸ்விம்மிங், யோகா இதெல்லாம் பண்ணி மாத்திரை சாப்பிட்டு சுமார் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் நம்மளோட இடுப்பு நம்ம காப்பாற்றி வைக்கணும். இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. வெயிட் எடுத்துகிட்டு ஹைட் எடுத்துகிட்டு ஹைட் பை மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பண்ணிவிட்டு 25க்குள்ளே இருக்கணும். ஹை ஹீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. ஃபேஷனபிளாக இருந்தால் கூட நம்ம பேலன்ஸ் தப்பாக இருக்கும், அப்போ இடுப்பு வலி வரும். கர்ப்பமாக இருக்கும்போது வாக்கிங் போகணும், லைட் எக்ஸசைசஸ் பண்ணணும். அப்போ குழந்தை பிறந்த பொறுப்பாடு உனக்கு இடுப்பு வலி வராது. ஏதாவது வெயிட்டு தூக்கிறதுக்கு இருந்தால் 2 முட்டியும் மடிச்சிட்டு தான் அந்த வெயிட்டு தூக்கணும். பட்டுன்னு திடீர் தூக்கக்கூடாது. உனக்கு பட்டுன்னு சவுண்டு வந்து இடுப்பு வலியும் வந்துடும். இப்போ நம்மளோட இடுப்பு நம்ம சாவது வரைக்கும் யூஸ் ஆகணும். அதனால இடுப்பு காப்பாற்று வச்சுடு. அது டேமேஜ் ஆகாமையும் வலி இல்லாமையும் பார்த்துடு.
இது டாக்டர் கீதா மத்தாய். இது என்னோடய ஹெல்த் வைப்ஸ் சேனல். நான் பேசுறது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடு. இதே இங்கிலீஷில் இருக்குது. தேங்க்யூ.